ஆப்பிரிக்காலே வந்து ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்லியஸ்ட் கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாலாவியை. இந்த பழைய ஷூஸ் எல்லாம் வந்து கழுவிட்டு இருக்காங்க, கழுவி வந்து புதுசாக்குறாங்க. மக்கள் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, சில பேர் மட்டும் கத்துறாங்க. Small chambo. Oh, small chambo. Yeah, this is chambo. Yes, maybe Hello, small. I'm saving. Is it your brother? Thank you. Okay. biryani, no biryani. Biryani. Yes, this one. Yeah, chambo. இந்த பக்கம் வழிபாட்டு பிடிச்சிருக்காங்க, போக முடியுமா? காட்டுக்குள்ள சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். திக்குன்னு இருக்குது. ஸ்ட்ரீட் லைட் ஒன்றும் கிடையாதுங்க இங்கே. கறி கடலை கருகும்னு எப்படி ஊரே ஊரடங்கு மாதிரி ஆயிடுச்சுங்க. என்னது டைம் இல்லையா? ஃபோன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, டிரைவ் போக டைம் இல்ல, படம் பார்க்க டைமே இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. டைம் தானா வராது, நாம தான் தேடி போணும். மேக் டைம், டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. அடுத்த நாள் மதியம் 1 பிரமாதமாக இருந்தது. நம்மளோட கிறிஸ்டல் லாட்ஜு செம சீப்பாக அட்டகாசமான ஒரு ஸ்டே. சாரிங்க, நேற்று ப்ராப்பராக விளாக் பண்ண முடியல, ஈவினிங்கு மேலே இருட்டாயிருச்சு. சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். இப்போ எந்திரிச்சு குளிச்சு புறப்பட்டு கிளம்பியாச்சு இந்த அட்டகாசமான ஊரை சுற்றி பார்க்குறதுக்கு. கிளம்புனாங்களா? பயங்கர சத்தமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 26 டிகிரி, நல்லா கம்ஃபர்டபுள் வெதர். கடல் மட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட 3500 ஃபீட் மேலே இருக்குங்க. அதனால் வருஷம் ஃபுல்லாகவுமே வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வானிலை இருக்கும். அதனால் நிறைய மக்களுக்கு இங்கே வந்து இருக்கிறது பிடிக்கும், நிறைய பேர் இருக்காங்க. அப்படி என்ன ஸ்பெஷல்? ஆஃப்ரிக்காவோட வார்ம் ஹார்ட் ஆஃப் ஆஃப்ரிக்காவில் இருக்கோங்க. அது என்ன வார்ம் ஹார்ட்? மக்கள் அந்தளவுக்கு ரொம்ப தங்கமான, ஃப்ரெண்ட்லியான, ஹாஸ்பிட்டபிளான, வார்மான மக்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அதனால தான் ஆஃப்ரிக்காலேயே வந்து ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்லியஸ்ட் கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாலாவியை. அதனால தான் இதுக்கு பேர் வார்ம் ஹார்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கான்னு வச்சுருக்காங்க. அதோட கேபிட்டல் தலைநகரம் லிலாங்வியில் இருக்கோம். வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 13 இருக்கோங்க. அட்டகாசமான ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா ட்ரிப்பில் 3 நாடுகள் முடிச்சுட்டு 4வது நாடு மாலாவி வந்து லேக் மாலாவியை சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அந்த மங்கி பேல நேற்று முந்தின எபிசோடில் அங்கேருந்து இதிலேருந்து கிளம்பி வந்தோம். மங்கி பேலேருந்து கேபிட்டல் லிலாங்வேக்கு கிட்டத்தட்ட ஒரு 140 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வந்தோம். நம்ம இப்போ இருக்கிற இந்த கேபிட்டல் லிலாங்வி வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் பேர் வசிக்கிறாங்க. இந்த நாட்டோட மொத்த மக்கள் தொகையே 2 கோடி தான். போலாம் வாங்க. இங்கே ஒரு மாஸ்க் இருக்கு. முக்கியமாக இங்கே இருக்க மக்கள் இந்த நாட்டில் 80% வந்து இதுதாங்க பேசுகிறாங்க. சாரி, கிறிஸ்டியானிட்டி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. 20% வந்து இஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. வீடியோ எடுக்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்குங்க. சில பேர் ஜாலியாக எடுத்துக்கிறாங்க, சில பேர் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி ஜாலியாக இந்த மாலாவி கேபிட்டல் லிலாங்வியை சூப்பராக சுற்றி பார்க்கலாம். இதை பற்றின வரலாறு ரத்தின சுருக்கமாக பார்க்கலாம். முக்கியமாக ஜீவா வாழ்வாதாரமாக அமைஞ்சுள்ள அந்த லிலாங்வி நதி அதை பார்க்கலாம். முக்கியமான ஒரு மார்க்கெட் இருக்குது, அங்கே போய் ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சாப்பிட்லாம். இவங்களோட லோக்கல் உணவு சீமா மற்றும் சாம்போ. சீமா எல்லாருக்கும் தெரியும், முந்தின இதில் கூட பார்த்துருப்பீங்க எபிசோடில் கூட. இந்த சோளக்களி. சாமா அப்படிங்கிறது நம்ம லேக் மாலாவியில் உள்ள ஒரு முக்கியமான மீனுங்க. நல்ல பெரிய மீன், ஜிலேபி மாதிரி இருக்கும். ஸோ அது முக்கியமாக சாப்பிட்றாங்க. அதை இன்றைக்கி சாப்பிட்றோம் மதியம் அந்த மார்க்கெட் போயிட்டு. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து நியூ டவுனுக்கு போகலாம். அதன்னு குமார் நியூ சிட்டி அப்படிங்கிற இந்த ஊரில் மாலாவியில் 2 இருக்குங்க, ஓல்டு சிட்டி, நியூ சிட்டி. இப்போ நம்ம இருக்கிறது ஓல்டு சிட்டி. அங்கே ஒரு நதி ஓடுது, நதிக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நியூ சிட்டி. இதெல்லாம் ஃபுல்லாக வந்து பஸ் ஸ்டேஷன் நம்ம இருந்த மாதிரி குட்டி குட்டி ஹோட்டல்ஸு, ஃபுல்லாக மார்க்கெட்ஸு, பிஸ்னஸ் ஏரியா. இதுவே வந்து அந்த நியூ சிட்டியில் ஃபுல்லாக எல்லாம் பச்சை பசைன்னு இருக்கும். க்ரீன் சிட்டின்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அங்கே போனோம்னா உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் பில்டிங்ஸு, பார்லமெண்ட்டு, அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம், பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸு,
அப்புறம் இந்த ஃபினான்ஷியல் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ அதெல்லாம் அந்த பக்கம் ஃபுல்லாக எல்லாம் ஓல்டு டவுன் தாங்க, ஓல்டு சிட்டி. இந்த பாவங்க இந்த மாலாவி வந்து உலகத்திலேயே ரொம்ப ஏழ்மையான நாடுகளில் டாப் 5ல் இருக்குங்க. சில இடம் 4வது அல்லது 5வது பொசிஷன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இது கொடுப்பாங்கன்னு வைங்களேன். அதில் வந்து முக்கியமாக இது வந்து 5வது பொசிஷனில் இருக்குது. அடிக்கடி 4வது 5வது மாறி மாறி வரும். நம்ம அடுத்து போகிற புருண்டி வாய்ப்பு இருந்தால், புருண்டி வந்து வேர்ல்ட்ஸ்லேயே மோஸ்ட் போரஸ்ட் கண்ட்ரி, ஏழ்மையான நாடு வந்து புருண்டி தான். ஸோ இதெல்லாம் நம்ம இந்த ஜிடிபி பெர் கேபிட்டா வச்சு தான் நம்ம வந்து உங்களுக்கு டிசைட் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது இது வந்து ரொம்ப கம்மி, 5வது பொசிஷனில் இருக்குது. இந்த நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 70% மக்கள் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே தாங்க இருக்காங்க. ஒரு நாளைக்கு அவங்களோட சம்பளமே பார்த்தீங்கன்னா $2 தான் சம்பாதிக்கிறாங்க. அதாவது ஒரு நாளைக்கு நம்ம ஊர் பணத்துக்கு $200 கீழே தான் 70% மக்கள் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் மாத சம்பளம் பாருங்கள், $6000 வச்சுட்டு, அது நம்ம ஊர் மாதிரி இல்லைங்க. $6000 இருந்தால் நம்ம ஊரில் கூட சமாளிக்கலாம், ஏன்னா கொஞ்சம் காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மி. இங்கே வந்து நம்மளோட ஜாஸ்தி எல்லாமே பொருட்கள் விலை. டிரான்ஸ்போர்ட்லாம் அநியாயத்துக்கு ரேட்டு பார்த்துருப்பீங்க. ஃபியூவலே ஒழுங்காக கிடைக்கல, அதனால் பிளாக் மார்க்கெட்டில் தான் எல்லோரும் வாங்குறாங்க பெட்ரோலே. அதனால் எக்ஸ்பென்சிவாக இருக்குது, மக்கள் ரொம்ப சங்கடப்படுறாங்க வாழ்கிறதுக்கு. ஸோ அதையும் மீறி வாழ்க்கை போயிட்டு தான் இருக்கு. நம்ம அப்படியே அந்த பக்கம் போகலாம். அப்படியே உங்களுக்கு நம்ம இந்த ஜிம்பாபேயில் ஹராரேயில் போய் வ்ளாக் பண்ணலாம், அதே மாதிரி ஒரு ஃபீல்டு வருதுல்ல. விக்ட்ரி ஷாப்பிங் சென்டர் எல்லாம் பஜார் தான், ஃபுல்லாக எல்லாம் செகண்ட் ஹேண்ட் க்ளோத்ஸ் தாங்க. நம்ம ஊர் மாதிரி ஆட்டோ இருக்குது பாருங்க. அப்படியே வந்துட்டுருக்கோம். இது பாருங்கள், இதெல்லாமே செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் தான். நம்ம அந்த ஃப்ளீ மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம்ல, இது முதல்ல நம்ம வந்து கொலம்பியாவில் பார்த்தது, பொகோட்டா ஞாபகம் இருக்கா? விவேக் பிரதரை பார்த்துட்டு வரும்போது பார்த்தோம். ஸோ எல்லாம் செகண்ட் மார்க்கெட்டு தான். அப்படியே டுவர்ட்ஸ் நம்ம வந்து அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது, ஏதோ வேலைப்பாடு நடக்குதாட்டிருக்கு, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, சைடில் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இங்கே தாங்க இந்த ஊருக்கு ஜீவநதி, வாழ்வாதாரம் இந்த மக்களுக்கு. இந்த நதியொட்டி தான் இந்த ஆக்சுவலாக ஒரு சின்ன கிராமமாக இருந்தது, அதுக்கப்புறம் மிகப்பெரிய சிட்டி ஆச்சு. அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம திரும்ப பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த நகர் உருவாகிறதுக்கு அடித்தளமே இப்போ நம்ம பார்க்க போகிற நதி தான். இங்கே பாருங்கள், ஆஃப் இது பண்ணிட்டாங்க. புளியெல்லாம் இருக்குது, ஸ்ட்ராபெரி சாப்பிட்றாங்களாட்டு இருக்குங்க நிறையா. பாருங்கள், ஸ்ட்ராபெரி இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் கருவாடு தான். ஸோ இந்தூர் மக்களுக்கு வந்து வாழ்வாதாரம் இந்த லிலாங்வி நதி. ஒட்டுமொத்த மாலாவியோட நாட்டுக்கே வாழ்வாதாரம் அந்த லேக் மாலாவி. நம்ம பார்த்தோமே, கிட்டத்தட்ட இந்த நாட்டோட பரப்பளவில் 1/4 லேக் மாலாவி தாங்க. ஒரு ஃபுல்லாக எல்லாமே வந்து செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் தாங்க, ஃப்ளீ மார்க்கெட் தான். இது கொஞ்சம் புது ஷூஸ் மாதிரி தான் தெரியுது. எதுக்கு இப்படி பண்ணுறாங்க? நம்ம போகலாம். இப்போ பார்த்தீங்களா, கத்திக்கிட்டே இருக்காங்க பின்னாடி. ஐயோ, பயந்து வ்ளாக் பண்ண வேண்டியதாக இருக்குது. வர கேமராவை யாராவது பிடுங்கிடுவாங்களோன்னு. ஒவ்வொரு சீசன் ஒவ்வொரு சவாலை கொடுக்குதுங்க. இங்கே வந்து இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதே ஒரு சவால் தான். ரொம்ப போராக இருக்காங்க மக்கள் பாருங்க. இங்கெல்லாம் கீழே கடைகள் மார்க்கெட் மாதிரி இருக்கு, கொஞ்சம் சாப்பிட்றாங்க. ஃபுல்லாக எல்லாம் வந்து இது வறுத்து வச்சுருக்காங்க, கருவாடு. ஸோ வந்தாச்சு. ஆடா கொடுமையே, இப்போ பாருங்க, இந்த ஊரோட ஜீவநதிங்க. எல்லோரும் அதில் தான் வந்து குளிச்சுட்டு துவைச்சிட்ருக்காங்க, துணி துவைக்கிறதுன்னு. இந்த ஷூவெல்லாம் எடுத்துகிட்டு போய், செகண்ட் ஹேண்ட் ஷூவெல்லாம் எடுத்துகிட்டு போய் அதை பக்காவாக வந்து கழுவி கிட்டத்தட்ட ஒரு புது ஷூ மாதிரி பண்ணி தாங்க விற்கிறாங்க. நான் அதுக்குள்ளே புது ஷூன்ட்டேன், எல்லாம் செகண்ட் ஹேண்டு தான், ஃப்ளீ மார்க்கெட்டு தான் இது. ஜூன்லேருந்து நவம்பர் வரைக்கும் இங்கே வந்து ட்ரை சீசனுங்க, மழை பெய்யாது பெருசாக. இந்த தடவை மிகப்பெரிய பஞ்சமாட்டு இருக்குது பாருங்கள். தண்ணி திருண்டு ஆற்றுப்படுகையிலே கம்ப்ளீட்டாக வறண்டு போய் காணப்படுது, திருண்டு தண்ணி தான் வந்துட்டுருக்குது. ஸோ இந்த நாட்டோட முக்கியமான நதி, இந்த ஊருக்கு மெயின் நதி தாங்க லிலாங்வி நதி, லிலாங்வி ரிவர். நல்லா இருக்குல்ல பாருங்கள். எல்லாமே கீழே வந்து இந்த பழைய ஷூஸ் எல்லாம் வந்து கழுவிட்டு இருக்காங்க, கழுவி வந்து புதுசாக்குறாங்க, அதை விற்றுருவாங்க. அங்கே விவசாயம்லாம் நடந்துகிட்ருக்குது. இது நல்ல விவசாயமான ஏரியாங்க. இந்த லிலாங்வி வந்து உருவானதுக்கு மிக முக்கிய காரணம் இதோட லொக்கேஷன் மற்றும் இந்த சுற்றியுள்ள கிராமங்கள் மற்றும் இதில் வந்து மணல் வந்து வளமாக இருக்குது, அதனால் நிறைய விளையுது. உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன்,
இந்த நாட்டோட முக்கிய ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் பணம் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஃபாரின் கரன்சிஸ் வந்து டீ. இங்கே கொஞ்சம் நல்லா இந்த ஊரே வந்து நிறைய மலைகளால் ஆனதுங்க. நம்ம பேசணும்ல இந்த ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய பிளவு கிரேட் ரிஃப்ட் அது வந்து மாலாவிலையும் பாஸ் ஆகுது. ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மலை பள்ளத்தாக்கு, முக்கியமாக இப்போ நம்ம இருக்கிறது பீடபூமிங்க. பிளேட்டூவில் தான் இந்த இது அமைஞ்சிருக்குது. எப்படி இதுக்கு முன்னாடி கொலம்பியாவோட கேபிட்டல் பார்த்தோம் பகோட்டா, அதுவுமே வந்து பீடபூமியில் தான் அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த மாலாவி கேபிட்டல் லிலாங்குயும் வந்து உங்களுக்கு பிளேட்டூவில் தாங்க அமைஞ்சிருக்கு பீடபூமியில். ஸோ இந்த நாடே பார்த்திங்கன்னா இந்த மொசம்பிக்கு மாதிரி ஃப்ளாட்டு கிடையாது. நல்லா மலைகள் பள்ளத்தாக்குகள் பீடபூமிகள் மிகப்பெரிய ஏரி மாலாவி, அப்புறம் நதி 2 நதி. ஸோ இப்படி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் வளமான மண். உங்களுக்கு ஹைட்டு இந்த மாதிரி மலைகள் இருந்தாலே டீ அதிகமாக விளையும் உங்களுக்கு கடல் மட்டத்திலிருந்து ஒசரத்தில் இருக்கும்போது. இன்னொன்று இந்த நாட்டோட முக்கிய வருமானம் எது தெரியுங்களா? சொன்னால் நம்ப மாட்டீங்க, புகையிலைங்க. டொபாக்கோ நிறைய விளையுது, மிகப்பெரிய லெவலில் வேர்ல்டு ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எப்படி வந்து நம்ம வந்து முந்திரி இதெல்லாம் பார்த்தோம் மொசம்பிக்கோ, அது மாதிரி இது வந்து உங்களுக்கு டொபாக்கோ தான் மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்டு. லிசுலு மார்க்கெட் அங்கே இருக்குது. பட் எப்படி வீடியோ எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. சமாளிப்போம். அப்படியே ஷார்ட்கட்டில் போயிட்டுருக்கோம் லிசுலு மார்க்கெட்டுக்கு. இப்படி போயிட்டு போகணும், அந்த பக்கம் இருக்குங்க. எல்லா இடத்துலையும் இந்த ஸ்பீக்கரை வச்சு எதையாவது கேட்டுட்டு இருக்காங்களா? டிஸ்டர்பாக இருக்கு. எப்படி ஆடியோ வரும்னு தெரில. சமாளிப்போம். இந்த லிலாங்கி கொஞ்சம் சென்டரில் இருக்குது இந்த நாட்டில். கொஞ்சம் லேக்லேருந்து தள்ளி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 to 100 கிலோமீட்டர் பக்கம் போகணும் லேக் போகணுன்னா. அப்படியே போக வேண்டியதான் லிசுலு மார்க்கெட்டு. யார்கிட்டையும் யார் பேசுகிறது கேட்கவும் கூடாது, நிற்கவும் கூடாதுங்க, போயிட்டே இருக்கணும். அப்போ தான் பெஸ்ட்டு. நின்னோம்னா வந்து கேமரா பிடிங்கிடுவாங்க. அப்படியே போயிட்டுருங்க. அப்படி சுற்றி அந்த பக்கம் போகணும் மார்க்கெட்டு. ஸோ நம்ம நினச்ச மாதிரி மால் தான் இது. வந்து லிலாங்வி சிட்டி மாலு. இந்த பக்கம் ஒரு மால் இருக்குது, ஒலிம்பிக் மால். ஸோ இதுக்கு பின்னாடி லோக்கல் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் மற்றும் உணவுகள் எல்லாம் கிடைக்கும்னு போட்டிருந்தது. இந்த ஊரோட மிக முக்கியமான மார்க்கெட்டு தான் இப்போ நம்ம போகிறது லிசுலு. நம்ம இந்த ஜிம்பாப்வே ஜாம்பியாவில் பார்த்த மாதிரி தான். அந்த பெரிய பஸ்ஸு டவுன் பஸ்ஸு நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது. கவர்மெண்ட்டில் எதையுமே ஏற்றுக்கிறதில்ல, எந்த விதமான போக்குவரத்து கொடுக்கறது கிடையாதுங்க. என்ன தான் ரயில்வே இருந்தால் கூட இப்போல்லாம் எதுவும் இயக்கிறது கிடையாது. ஸோ மக்கள் எல்லாம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு பெரிய லெவலில் வந்து கஷ்டப்படுறாங்க. முக்கியமாக இங்கே வந்து அந்த ஃபியூவல் தட்டுப்பாடு இருக்கிறதுனால எல்லாம் பிளாக் மார்க்கெட்டில் வந்து அதிக விலைக்கு டபுள் விலை கொடுத்து வாங்கி அதனால் எல்லா விலையும் ஏற்றி ஒரு நாட்டில் இந்த ஃபியூவல் விலை ஏறினாலே டிரான்ஸ்போர்ட் மட்டும் இல்லை, எல்லா பொருட்கள் விலையும் ஏறி நமக்கு தெரிஞ்சது தான். அதனால் எல்லாமே இப்போ டெய்லி ஏறிக்கிட்டே இருக்காட்டிருக்கு. மிகப்பெரிய லெவலில் பண மதிப்பிழப்பு நடந்துகிட்ருக்கு, இன்ஃப்ளேஷன். ஸோ அதனால் ரொம்ப சிரமப்படுறாங்க மக்கள். ஸோ இதான் வந்து லிசுலு மார்க்கெட், ஒரு முக்கியமான மார்க்கெட்டை. அப்படி போய் உள்ளே போய் பார்க்கலாமா? கட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, ஓகேவா? எடுக்க விடலைன்னா அப்படியே போய் லைட்டாக மூவ் பண்ணிட்டு சாப்பிட்ற இடத்துக்கு போயிடலாம். ஓகே. ஓ எல்லாமே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அதிகமாக கிடைக்காது. வாழைப்பூலாம் நிறைய சாப்பிட்றாங்க, நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாழைப்பூ, துவர்ப்பு, பாவக்காய் எல்லாமே நம்ம ஊரில் கிடைக்கிறது எல்லாமே கிடைக்குதுங்க. அப்படியே போகுது, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. மார்க்கெட் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். I eat fish and then come for strawberry. Chamba fish. Chamba fish. To eat any shop? There is no shop. Shima with chamba for lunch. For lunch? Yeah. You need the distance? The fish. The chamba is fish, no? Oh, chambo. Yeah, chambo. We are not understand. Using it, chambo here. No chambo here. Yeah, no jam. Alafu nasema jam. Oh, this side. Oh, this side. Okay. Thank you. I'm India. சரி, சும்மா அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். அப்படி போயிட்டு அப்புறம் அப்படியே வந்துடும். Sure. Yeah. I'll get for 1,000 like this, but this much. Thank you. Freshஷாக இருக்குங்க, very fresh. Yeah, fresh one. This Malawi is famous for strawberry. Yeah. Okay. Yeah. Tea, tobacco and also strawberry. Yeah. Thank you. I will buy. Okay. Sure, okay. Because after food I eat this. Okay. I'm still waiting. Yeah, thank you, brother. Where you will be? Yeah, I'm here. Just roaming around. I'm roaming around. Okay. Once you come back, you'll meet me. Yeah, okay. Oh, anyway, you know me. Yeah. You find me, yeah. பாருங்க, பருப்புலாம் நிறைய சாப்பிட்றாங்க பார்த்தோம்.
எல்லாமே பருப்பு வகையெல்லாம் இருக்குதுங்க. பட்டாணி அது இது விதவிதமான பொருள். ஓகே, இந்தியா. ஓகே, சரிங்க, நம்ம அப்படியே போகலாம். பாருங்க, இது பண்ணுறாங்க சக்கரவள்ளி கிழங்கு. இது தாங்க இவங்களோட முக்கிய உணவே. சோளக்களி தவிர சக்கரவள்ளி கிழங்கு நிறையா சாப்பிட்றாங்க. சக்கரவள்ளி கிழங்கு இது பாருங்க நிறையா சாப்பிட்றாங்க. ஓகே, சாம்போ மீன் கண்டுபிடிக்கிறோம். சரி, நம்ம அப்படியே போயிட்டு இது பண்ணுவோங்க, வேணாம். ஸோ அப்படியே வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர்கிட்ட கேட்டேன், தேங்க்யூ பிரதர் ஃபார் த இன்ஃபர்மேஷன். இந்த மீன் வந்து இதில் கிடைக்காதாம்மா, இந்த சாம்போ மீன். குட்டி குட்டி மீன் கிடைக்குமாம்மா இந்த ஷீமாவோட, அதனால் அது சாப்பிடலாம் நாங்கள். இது பாருங்கள், மிளகாயே பல்வேறு இதில் கலரில் இருக்குங்க, சூப்பராக இருக்குது பார்த்தா. அவ்வளோதான், ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டோம். நம்ம அளவுக்கு தெரிஞ்சது தான் மார்க்கெட்ஸு. போகலாம் வாங்க. மக்கள் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. சில பேர் மட்டும் கத்துறாங்க, வீடியோ எடுத்தால் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஓ, இது விளையாடுறாங்க, இது பில்லியர்ட்ஸ் விளையாடுறாங்க பாருங்க. போர்டு உங்களுக்கு சந்து சந்தா பயங்கரமாக இருக்குங்க. ஓ, இங்கே ஃபுல்லாக எல்லாம் சாப்பாட்டு கடை. ஓ, இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குங்க, சிக்கோனி. ஸ்மால் சாம்பா. சாம்போ அது அதே மீன் தான், இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது ஜிலேபி ரேஞ்சுக்கு. இதில் குட்டியாக இருக்குது, குட்டியாக இருக்கும்போது பிடிச்சிருக்காங்களாட்ருக்கு. Local chicken. Local country chicken. Yeah. Oh, country நாட்டுக்கோழிங்க, நாட்டுக்கோழி வறுத்து வச்சிருக்காங்க. This is beef. Okay. Yeah. This is no and Small fish. small fish. The குஞ்சு மீன் கருவாடு இருக்குல்ல, அழகா வறுத்து வச்சிருக்காங்க. You have a rice or rice. Adi pungalu. No, You have rice is finished. We have Shima? one at the pub. Shima? Yes, we have. Thank you. Thank you. Okay, thank you brother. Thanks for the லோக்கல் கடைக்கு வந்தாச்சுங்க. மார்க்கெட்டுக்குள்ள இருக்கிற லோக்கல் கடை செமையாக இருக்குது. Yes, maybe small. Hello, I'm saving. Is it your brother? Thank you. Thank you, sister. Okay. Thank you. Okay. This is maize flour. Yes. Shima. Sima. சோளக்களி தான். வந்ததுலேருந்து எத்தனை சாப்பிட்டுருக்குறோம். Local one fish. This is one fish. Yeah, one. And yeah, one chicken piece. Okay. ஒரு எடுத்துக்கலாங்க. Yeah. Leg piece எடுத்துக்கலாம். Yeah, one is enough. Yeah. Okay. And this one small, just for taste. Yeah. Okay. Yeah. Okay. And this is no. No beef. Yeah. Okay. And vegetable. Yeah, vegetable. Okay. Which vegetable? We have this one. You know the beans leaf. Beans leaf இருக்குங்க, அதை வச்சு பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி துவையல் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸ்மால். யா, லோக்கல் ஃபுட் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட வேண்டியதுதான். வயிறு மட்டும் இதாகாமல் இருந்தால் சரி. அப்புறம் கீரை பொரியல் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. Curry. Yeah. This is what I want. Okay. You can wash your hand here. Yeah. 7,000. Yeah, it's fine. Okay, fine. Okay, you can wait for the sister or 7,000 ஆல்மோஸ்ட் ஒரு $300 வருங்க. பிளாக் மார்க்கெட்டில் கணக்கு பார்த்தாலும் $200 வருதுங்க சாப்பாடு. கரெக்டாக தான் வச்சுட்டுருக்கேன். தேங்க்யூ. you welcome. $200 வருதுங்க. 7,000ங்கிறது. தேங்க்யூ. ஸோ அட்டகாசமான ஒரு மாலாவியன் ட்ரெடிஷ்னல் லஞ்ச் சாப்பிட்டுட்டு தான், ஸ்ட்ராபெரி சாப்பிட்டுட்டு தான் கிளம்புறோம். சில்லி நோ, இட்ஸ் ஓகே. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு இந்த நாட்டு பாரம்பரிய உணவுனா சோளக்களிலிருந்து ஆரம்பிப்பாங்க. கீரை, நாட்டுக்கோழி மசாலாவில் போட்டு பண்ணியிருக்காங்க. தக்காளியெல்லாம் போட்டிருப்பாங்க. எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். சூப்பராக இருக்குங்க. காரம் அதிகமாக இல்லை, ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது. இந்த குட்டி சாம்பா மீனை சாப்பிட்றலாமா? ஆல்மோஸ்ட் ஜிலேபி தான், குட்டி ஜிலேபி. இது வந்து ஒரு முக்கியமான மீனுங்க, லேக் மாலாவியில் இது பண்ணுறது. எதுவுமே மசாலாலாம் போடல, அப்படியே எண்ணெயில் போட்டு வறுத்துருக்காங்க. பட் நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. எனக்கு இந்த குஞ்சு மீன் கருவாடு ரொம்ப பிடிக்கும். ஈரோட்டில் வாங்கி அப்படியே சும்மா வரமிளகா, சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி இதை போட்டு நல்லா அப்படியே பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். வேணும்னா தக்காளி கூட போட்டுக்கலாம், அது ஒரு டேஸ்ட் வரும். ரொம்ப பிடிக்கும் இந்த குஞ்சு மீன் கருவாடு சின்ன வயசுலேருந்தே. இங்கே ஆஃப்ரிக்காவில் நிறைய சாப்பிட்றாங்க. அந்த கீரை, அப்புறம் கடலை பவுட்ரு இதெல்லாம் போட்டு துவையலாட்டம் பண்ணியிருக்காங்க. புளிச்ச கீரைங்க, நம்ம இதில் புளிச்ச கீரை சாப்பிடுவோம் இல்லை, அது மாதிரி தான் இருக்குது. புளிக்குது. பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கடலை பவுடர் போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. பாருங்கள்,
ஆப்பிரிக்காவில். ஆனால் நம்ம ஊரோட உண்மையாலுமே நல்ல உணவு சாப்பிட்றாங்க, ஹெல்த்தியான ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றாங்க. அதில் தான் விஷயமே. கீரை எல்லா வேலையிலையும் கீரை சேர்த்திக்கிறாங்க. ஒரு ப்ரோட்டீனுக்கு சிக்கனோ அல்லது பீஃபோ இல்லை வந்து மீனோ இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறாங்க. கார்போஹைட்ரேட்டுக்கு அழகாக இந்த சோளக்களி இது சாப்பிட்டா உங்களுக்கு கும்முன்னு இருக்குங்க. சாப்பாடு சாப்பிட்டா வயிறு நிறையாது உங்களுக்கு. இது சீப்பும் கூட, நல்லா ஒரு ஆரோக்கியமான உணவும் கூட. நம்ம இதுலேயும் அரிசி ஆரோக்கியம் தான். நம்ம எங்கே பட்டை தீட்டை பாரு அரிசி சாப்பிட்றோமே. நம்மளோட பாரம்பரிய அரிசியில் நல்லது தான். பட் என்ன அதெல்லாம் பிரச்சனை என்னென்னா அதெல்லாமே வந்து இப்போ உங்களுக்கு காஸ்ட்லி ஆயிடுச்சு. 100 ரூபா வருது கிலோ. நல்ல ஒரு பாரம்பரிய மிக்ஸு கொள்ளைக்காரு இதெல்லாம் சாப்பிட்ணுன்னா மாப்பிள்ளை சம்பா எல்லாருனாலும் எஃபெக்ட் பண்ண முடியாது டெய்லி. அவ்வளோதாங்க, சூப்பராக சாப்பிட்டாச்சு. எக்ஸ்ட்ரா அந்த குஞ்சு மீன் கருவாடும் இன்னொரு கோழிக்காலும் வாங்கி சூப்பராக சாப்பிட்டா வயிறு நம்பிடுச்சு, மனசு சூப்பராக நம்பிடுச்சு. குட்டி கடையாக இருந்தாலும் பிரமாதமாக வந்து டேஸ்ட்டாகவும் இருந்தது. அருமையான லோக்கல் உணவு சாப்பிட்டோம். கிரில்லும் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக நாட்டுக்கோழி தான் நினைக்கிறேன். இதுவும் கொடுத்துட்டு போயிடலாம் அக்காட்ட. 10,000. தேங்க்யூ. பாய். Next time. Hopefully. Thank you. When are you coming? I'm a tourist. Oh, you're a tourist. India, yeah. Oh, you're from here. Namaste. ஐயோ நன்றி. Nandri. Oh, when you say namaste, you say nandri. நன்றி, எஸ். வணக்கம். வணக்கம் இஸ் நமஸ்தே, நன்றி இஸ் தேங்க்ஸ். Oh, okay. All right. Thank you sister. Thank you so much. Your food is very good. Oh, okay. Cool. Thank you. I'm really happy. Okay, thank you Thank so you. much. Thank you. See you next time. Sure. Bye. Okay, If possible, I come tomorrow. you coming tomorrow? Yeah. Thank you. Bye. இப்படி போகலாம் வாங்க. போய் ஸ்ட்ராபெரி வாங்கணும். வாங்கிட்டு அப்படியே போகலாம். தண்ணி பாருங்க. How much water? Is it drinking water? 200 kwacha. 200 kwachaங்கிறது ஒன்றும் புரியல. 10 ரூபா ஒரு 10 ரூபா பக்கம் வரும்னு நினைக்கிறேங்க. இங்கே பார்த்தீங்களா பாட்டிலெலாம் வாங்கினா காஸ்ட்லிங்கிறதுனால இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ பிரதர். திஸ் ஒன் இஸ் குட். த சில்டு வாட்டர். இது குடிச்சிட்டு போயிடலாம். இருங்க, குடிச்சிட்டு ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு கிளம்புவோம். ஓ, இங்கே கிரில் பண்ணியிருக்காங்க. ஹலோ, இங்கே ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. ஐம் ஃபைன். Good. இங்கே லோக்கல் கடை தாங்க, சாப்பாடு கடை. இங்கே அரிசி இருக்குங்க, ரைஸ் இருக்குங்க. ரைஸு, குட்டி இந்த மீன், அப்புறம் சிக்கனு இதெல்லாமே வச்சுருக்காங்க. பட் இதெல்லாமே பிராய்லர் சிக்கன் தானே. இதெல்லாம் வந்து நாட்டுக்கோழி கிடையாது, பார்த்தாலே தெரியுது. நம்ம அங்கே சாப்பிட்டு தான் சூப்பர். ஓகே. பிரியாணி. Yes, this one. I can make a biryani for you. பிரியாணி. no, இட்ஸ் ஓகே. தேங்க்யூ பிரதர். சாப்பிட்டேன். 300 ரூபாங்க. 10,000 காச்சா 300 ரூபாய்க்கு சூப்பராக சாப்பிட்டு வச்சு பாருங்க. இப்போ லோக்கல் கட்டிங் கடை, பார்பர் ஷாப், பயங்கரமாக கலருக்கு இதாக வச்சுருக்காங்க. யாரும் இல்லை. கட்டிங் போயிட்டுருக்கு பாருங்க பார்பர் ஷாப்பு. கண்டுபிடிச்சிட்டேன். வந்துட்டார் பாருங்க, இருக்காரு. Hello brother. I had lunch. Very good, nice local food. Very good. All right. I need for 1,000 kwacha. Give me. Yeah. பரவாயில்ல, 1000 ரூபாய்க்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 30 ரூபாய்க்கு. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. சரிங்க, மார்க்கெட்டை ஒரு ஆள் அலசியாச்சு. சூப்பராக வந்து லோக்கல் உணவு சாப்பிட்டாச்சு. மாலாவி ஸ்ட்ராபெரி வாங்கியாச்சு. அடுத்தது நியூ சிட்டியை நோக்கி போக வேண்டியதான். வாங்க. இதுக்கு அப்படியே வேறு மாதிரி இருக்குங்க, கான்ட்ராஸ்டாக இருக்குங்க. அசர போகிறீங்க, என்னடா இதுக்கும் ஒரே இடத்துக்குள்ளே எப்படி ஒரு வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி ஒரு மும்பைக்குள்ளேயே வந்து இப்போ 2 இடத்துக்கு போனால் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அதை விட இங்கே பயங்கரமான நீங்கள் வேறுபாடை காக்கலாம். போகலாமா? போகலாம் வாங்க. இப்படி போகணுங்க. 5 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட மெயின் அந்த நியூ சிட்டியோட சென்ட்ரு. பாப்பா ஏதாவது லோக்கல் வண்டி வந்ததுன்னா பிடிச்சி போகலாம். No private taxi, you mean? Shapa. Share taxi. Yeah. What are you recording? Share taxi. What are you recording? I'm a travel blogger. You're a travel blogger? Yeah. From India. Hassan. Hassan, nice to meet you, brother. Nice to meet you too. Nice to meet you. Yeah, thank you. Oh, taxi driver. Yeah, I'm a taxi driver. He has a Tambo. You have Tambo. Dondi irukudungra. It's okay, brother. Yeah. The local bus, the Shapa going to Where? the city center. Yeah, this one is the same. It's small. No, the big one are sharing with people. It's the same. It's a sharing. It's Okay, not how much? It's 1,000. 1,000. Yeah. Okay. Yeah. 1,000 okay தான். 30 ரூபா தான். ஓ, குட்டி காருமே ஷேராக போகிறாங்களாட்டு இருக்குதுங்க. ஓகே.
I just said. This one is clean. Clean? Yeah. This No. one is that one. Okay. Be close. Come. Yeah, no. Seriously. This one. Be close. They may not like taking videos. No. Hey, it's no problem. It's no problem. Come. No, it's okay. He's not interested. Thank you. He's not interested. It's okay. Yeah, no problem. But some people are okay. Some people no. So very difficult. Yeah. Thank you, brother. Just wait some people. Okay. இன்னொரு 3-4 பேர் வந்தா மொத்தம் 3 பேர் வரணும் மாட்டிருக்கேன். அதுக்கப்புறம் போகலாம். அவ்வளோதான், கிளம்பி விட்டோம். பின்னாடி எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ மொத்தம் 4 பேர். இந்த மொத்தம் 5 கிலோமீட்டருக்கு 4000 ரூபா வாங்குறாரு. ஆல்மோஸ்ட் 120 ரூபா. ஓகே தான், நம்ம ஊர் ரேட்டு தான். கிலோமீட்டருக்கு 25 ரூபா ரேஞ்சு வருது அவருக்கு கிடைக்க போகிறது. அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக பார்க்க போகிறீங்க இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் பார்த்ததுக்கும் இதுக்கும். இவ்வளோ பெரிய ஒரு பொருளாதார வேறுபாடு இது. ஆக்சுவலாக சிட்டியவே கட்டமைச்சிருக்காங்க. நியூ சிட்டிங்கிறது ஓல்டு சிட்டி தான் ஆக்சுவலாக வந்து லிலாங்வி. சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் தான் வந்து பார்லமெண்ட் பில்டிங்லாம் கட்டி அந்த ஒரு புது சிட்டியவே வந்து ஒரு காட்டுக்குள்ளே பர்ஃபெக்டாக உருவாக்கியிருக்காங்க. பார்க்க தானே போகிறீங்க. இது க்ரீன் சிட்டின்னு ஏன் நான் சொல்கிறேன்னா அதுக்கு காரணம் இருக்குது. அப்படியே பச்சை பசேல்னு மாறும் நம்ம சிட்டி சென்டருக்கு அந்த பக்கம் ஏரியாவுக்கு போன உடனே. சீரியஸாக அது ஹைவேல ஏதோ வேறு ஊருக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க. ஒரே ஊர் தான், ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது எப்படி இருக்கு பாருங்களேன். இன்னொன்றுங்க, ஒரு சிட்டிக்குள்ளேயே வந்து ஒரு குட்டி, எப்படி நம்ம நைரோபியில் வந்து ஒரு நேஷ்னல் பார்க்கே இருந்தது சிட்டி லிமிட்ஸுக்குள்ளேயே. இங்கே வந்து சிட்டி சென்டர் பக்கத்துலேயே வந்து ஒரு விலங்குகள் சரணாலயம் வச்சுருக்காங்க. ஸோ லிலாங்வி வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு சொல்லிட்டு அது ஃபைனலாக நம்ம போய்க்கலாம் ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்துட்டு. ஓகேவா? இதே நம்ம க்ரீன் சீசனில் வந்தோம்னு வைங்களேன், மழை காலத்தில் டிசம்பர் டு ஏப்ரல் நல்லா பச்சை பசைன்னு இருக்கும், மழை பெஞ்சிட்டே இருக்கும் எப்பவுமே. அது ஒரு வேறு விதமான ஃபீலு. இன்னும் சூரியன் பெருசாக பார்க்க முடியாது. ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இந்த ஏரியா ஃபுல்லாக பாருங்களேன், ஏகப்பட்ட மரங்கள் பச்சை பசைன்னு தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா இந்த மரங்கள்லாம் லேவண்டர் பூக்கள்ங்க, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. வின்டர் முடிவில் இருக்கும், அப்போ ஸ்ப்ரிங் ஆரம்பிக்க போகுதுங்க சதர்ன் ஹெமிஸ்பியரில், வசந்த காலம். அதான் உங்களுக்கு அழகழகான இந்த லேவண்டர் பூக்கள்லாம் பூத்துருக்கு. ஓகே, வந்தாச்சுங்க. இதான் சிட்டி சென்டர். நண்பருக்கு 1000 கோச்சா கொடுத்துடலாம். தேங்க்யூ பிரதர். இங்கேருந்து என்ன ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போகணுங்க இன்னும் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு. பட் சிட்டி சென்டர் வந்தாச்சு. எல்லாம் இங்கேருந்து எல்லாம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ ஜஸ்ட் வாக் திஸ் வே. ஓகே, ஓகே, It's not far from here. ஓகே. தேங்க்யூ பிரதர். வாழைப்பழம் நல்லா சூப்பராக இருக்குது, விற்றுட்ருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ மரங்கள், ரோடெல்லாம் நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. ஸோ இந்த ஏரியா தாங்க நியூ சிட்டி. இதெல்லாமே வந்து 1964 பிரிட்டிஷ் சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் பர்பஸ்ஃபுல்லாக உருவாக்கின சிட்டி. இப்போது எப்படி வந்து நம்ம பிரேசிலில் பார்த்தோம், பிரேசிலியா வந்து முதல்ல வந்து கேபிட்டல் வந்து ரியோ டி ஜெனரோவாக இருந்தது. ஆனால் நாட்டோட மத்தியில் வந்து கேபிட்டல் வரணும் அப்படிங்கிறதுக்காக 1960s அந்த நாட்டு கேபிட்டலில் ரியோ டி ஜெனரோவிலேருந்து பிரேசிலியாவுக்கு மாற்றினாங்க. கவர்மெண்ட் பில்டிங்ஸு, பார்லமெண்ட் இது எல்லாமே வந்து அந்த பிரேசிலியாவில் இருந்தது. நம்ம பார்த்த ஞாபகம் இருக்கா? அது எப்படி அது வந்து ஒரு பிளான்டு சிட்டியோ, இதுவும் வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் பிளான் பண்ணி இதை கட்டி இங்கே எல்லாமே கவர்மெண்ட் பில்டிங்ஸு, பார்லமெண்ட்டு, பிரசிடென்ட் ஹவுஸு இதெல்லாமே கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அட்டகாசமான பிளான்ட் சிட்டி தான் இந்த லிலாங்வி நியூ சிட்டி. எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை பார்க்கலாம் நீங்கள். அது நம்ம வந்ததுக்கும் இடம் எப்படி இருந்தது, இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள். பார்க் போயிட்டுருக்கோம், எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பாருங்க. இந்த இடம் அருமையாக மெயின்டைன் பண்ணுறாங்க, பக்காவான ரோட்ஸு. ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக எல்லாம் கவர்மெண்ட் பில்டிங்ஸு, பார்லமெண்ட்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் சென்டர் இருக்குங்க, பிங்கு இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் சென்டர்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நடக்கிற அந்த இன்டர்நேஷ்னல் மீட்டிங்ஸு, இந்த ஃபாரின் டெலிகேட்ஸ்லாம் வந்தாங்கன்னா அவங்களெல்லாம் வந்து இங்கே வச்சு இந்த நாட்டு சம்மந்தமான, தொழில் சம்மந்தமான, ட்ரேட் சம்மந்தமான, வர்த்தகம் சம்மந்தமான மீட்டிங்ஸு இதெல்லாம் இங்கே தான் நடக்க மாட்டிருக்கு, கலந்தாய்வு கூட்டம். ஸோ பயங்கரமாக சூப்பராக பாட்டிருக்காங்க. ஸோ இந்த நாட்டை பற்றின வரலாறை ரொம்ப ரத்தின சுருக்கமாக பார்த்துடலாம். ரொம்ப ஒரு ஃபேசினேட்டிங் ஹிஸ்ட்ரி. கொஞ்சம் இது அதாவது நம்ம கென்யா, டன்சானியாவில் பார்த்த மாதிரியே தான். ஆனால் அங்கே நடந்த அந்த ஸ்வாஹிலி ட்ரேட் மற்றும் அந்த அரபிக் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இல்லைங்க இந்தியன் ஓஷனில், அது வந்து இங்கே நடக்கலை. ஏன்னா
நம்ம வந்து இது இந்தியன் ஓஷனில் இல்லை, தள்ளி இருக்குது. இந்தியன் ஓஷன்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2000 கிலோமீட்டரா, அரௌண்ட் 2000 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, 1500 கிலோமீட்டருக்கு மேலே. அதனால் பெருசாக வந்து அந்த 8ஆம் நூற்றாண்டில் வந்து அரபிக் இந்த பாய்மர படகுல வந்தாங்க இல்லைங்க மிகப்பெரிய வணிகத்துக்காக. ஸோ அவங்க வந்து செட்டில் ஆனது, அங்கிருந்த மக்கள் வந்து ஸ்வாஹிலி மொழி ஏற்றுக்கிட்டது, பண்டு இது அந்த அரபிக்கும் கலந்து. ஸோ அது எதுவுமே இங்கே நடக்கலை. ஸோ இங்கே வந்து செச்சேவா அப்படிங்கிற மொழி தான் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு என்ன சொல்கிறது 50,000 to 60,000 வருஷங்களாகவே அந்த லேக் மாலாவியை சுற்றி மக்கள் வந்து வாழ்ந்து வந்திருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் முதல் ஆஃப்ரிக்காவில் தான் வந்து மனுஷன் தோன்றினான், ஆதி மனுஷன் வந்தது ஆஃப்ரிக்காவில் தான் அப்படிங்கிறத நம்ம மியூசியம் சவுத் ஆஃப்ரிக்காலலாம் போய் பார்த்தோம், ஜோஹானஸ்பர்கில். இங்கே வந்து இப்போ ரீசெண்டாக 1991 ஆதி மனுஷனோட ஹொமினிட் ஜாபோன், அதாவது ஆதி மனுஷனோட இது இருக்குது இல்லைங்க எலும்பு, ஸோ அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதிலிருந்து உங்களுக்கு அந்த ஆராய்ச்சி பண்ணதில் கிட்டத்தட்ட ஒரு 2 மில்லியன், அதாவது 20 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஆதி மனுஷனோட எலும்பு அது. ஸோ கிட்டத்தட்ட மனுஷன் வந்து ஆஃப்ரிக்காவில் தான் தோன்றினா அப்படிங்கிறதுக்கு ஸோ இது மாதிரி பல்வேறு ஆதாரங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்குது ஆஃப்ரிக்காவில். முக்கியமாக வந்து இந்த சென்ட்ரல் மற்றும் சதர்ன் ஆஃப்ரிக்காவில் இதெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம. கிராடல் ஆஃப் சிவிலைசேஷன், மனித இனம் தோன்ற இடம், இதை பற்றி நிறைய பேசியிருப்போம். ஸோ இதெல்லாம் மெயின் ஹோட்டலு, ஃபாரின்லாம் டெலிகேட்ஸாக வந்து தங்குற ஹோட்டல், பிரசிடென்ட் ஹோட்டல் மற்றும் அந்த கன்வென்ஷன் சென்டர் இருக்குது. பாருங்கள், மாலாவி இன்ஸ்டியூட் ஆஃப் டூரிசம், லிலாங்வி கேம்பஸ், டூரிசம் யூனிவர்சிட்டிங்க அதுக்குன்னே. பரவாயில்ல. இந்த லேக்கை சுற்றி வாழ்ந்த மக்கள் வந்து முக்கியமாக வந்து மீன், அதை வச்சு தான் வாழ்வாதாரத்தை அமைச்சு வாழ்ந்துருக்காங்க. மீன் பிடித்தல் இதெல்லாமே முக்கிய கால்நடைகள், முக்கியமாக இந்த 2. அப்புறம் நம்ம முதல் பார்த்த மாதிரி இந்த பண்டு இன மக்கள் இருக்காங்க இல்லைங்க, நார்தன் வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவிலேருந்து, முக்கியமாக நைஜீரியா, கேமரூன் அந்த சைடில் இருந்து. ஸோ அவங்கெல்லாம் வந்து அப்படியே இடம்பெயர்ந்து வந்திருக்காங்க சதர்ன் ஆஃப்ரிக்காவுக்கு. சேம் ஹிஸ்ட்ரி தான் நம்ம பார்த்தது, கென்யா, டன்சானியா. இங்கெல்லாம் பண்டு இன மக்கள் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து விவசாயம் பண்ணுறவங்க. இங்கிருந்தவங்கெல்லாம் காட்டுவாசி மக்கள், பழங்குடிகள் எல்லாமே வந்து அதாவது வேட்டையாடி சாப்பிட்றது, அப்புறம் வந்து குளத்தில் மீன் பிடிச்சி சாப்பிட்றது, இப்படி இருந்தவங்கள முதல் முறையாக விவசாயம் வந்து புகுத்துனது வந்து இந்த பண்டு இன மக்கள் தான். அவங்க தான் அரபும் அவங்களுக்கு கலந்து இந்த ஸ்வாஹிலி உருவாச்சு, நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவங்க வர்றாங்க, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருக்காங்க. பட் இங்கே பெரிய லெவலில் அரபிக், போர்ச்சுகீஸ் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் கிடையாது, பக்கத்து நாடு மொசம்பிக் மாதிரி. அப்புறம் எப்போ இந்த நாடு வந்து காலனியாக மாறுது உங்களுக்கு தெரியும். பிரிட்டிஷ் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் கம்பெனி உள்ளே வந்து பக்கத்து நாடுகள் எல்லாத்தையும் கைப்பற்றுறாங்க, காலனியாக மாற்றுறாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து ஜாம்பியா, ஜிம்பாபே, கென்யா, டன்சானியாலாம். மாலாவியும் பிரிட்டிஷ் கீழே வருதுங்க. 1880s வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கிறாங்க. பிரிட்டிஷ் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா ப்ரொடெக்டரேட் அப்படிங்கிற பேரில் பிரிட்டிஷோட காலனியாக உருவெடுக்குதுங்க 1891 1964 வரைக்கும். அப்படியே பிரிட்டிஷ் ஆண்டுகிட்டே இருக்காங்க. முதலாம் உலகப் போர் இங்கே நடக்குது. நான் உங்களுக்கு மாலாவி இப்போது எபிசோடில் கூட சொல்லியிருப்பேன், லேக் மாலாவியில். இங்கே வந்து பிரிட்டிஷ் படைகளுக்கும் ஜெர்மன் படைகளுக்கும் எதிராக வந்து போட்டி நடந்தது. அதில் இறந்தவங்களோட ஒரு கலரே இருக்குது இங்கே, வேர்ல்டு வார் 1 மெமோரியலை. அதை போய் பார்க்கலாம் முடிஞ்சா. அதுக்கப்புறம் 2ஆம் உலகப் போர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 1950 இந்த பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி உருவாகுதுங்க மக்கள்கிட்ட. ஸோ இது உங்களுக்கு உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும், இந்த மாதிரி கிளர்ச்சி உருவானா ஒரு மக்கள் தலைவன் உருவாவார். அப்படி உருவானவர் தான் ஹேஸ்டிங்ஸ் பண்டா அப்படிங்கிறது ஒரு மக்கள் தலைவர் உருவாகிறாரு. அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, மாலாவி காங்கிரஸ் பார்ட்டி, MCP, மாலாவி காங்கிரஸ் பார்ட்டி. ஹலோ, யா மாலாவி கொடி. நம்ம நண்பர் கைடு கூட வருவாரமா, இல்லைன்னா வீடியோ எடுக்க விட மாட்டார் அப்படிங்கிறாரு. சரி வாங்க அப்படின்னு இருக்கிறேன். கைடு மாதிரி கிடையாது, பட் இருந்தாலும் இங்கே அதெல்லாம் தேவையில்லைங்க, யார் வேணாலும் வரலாம், வீடியோ எடுக்கலாம், அது என்ன இருக்குது. ஹலோ பிரதர், வாட்ஸ் யுவர் நேம்? I'm Gome, and you? I'm Kumar from India. Okay. So you switch off? அவர் தான் சொல்லுவார், அவர் சொல்லாமல் இருந்தால் நான் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னாரு. அதனால் வேறு வழி இல்லாமல் இப்போ 2000 பணம் கொடுத்து இது பண்ணுறேன். பிரிட்டிஷ் வந்து 1907 வந்து இதை வந்து நியாசாலேண்ட் அப்படின்னு பேர் வச்சாங்க.
1964 இந்த நாடு சுதந்திரம் அடையுது. அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது இது முதல் வந்து மக்கள் கிளர்ச்சியை தூண்டி ஒரு பார்ட்டி ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய லெவலில் போராட்டம் நடத்தி ஸோ அதுக்கப்புறம் வந்து முதல் முறையாக சுதந்திரம் வாங்குகிறாங்க. இண்டிபெண்டன்ஸ் 1964 ஜூலை 6ஆம் தேதி. இந்த நாட்டோட முதல் பிரைம் மினிஸ்டராக ஹேஸ்டிங்ஸ் இவர் வந்து பதவி ஏற்கிறாரு. அதுக்கப்புறம் சரியாக 2 வருடங்கள் கழித்து ஜூலை 6, 1966 ரிபப்ளிக்காக மாறுது, குடியரசாக. அதுக்கப்புறம் அந்த நாட்டோட முதல் பிரசிடெண்ட்டாக வந்து ஹேஸ்டிங்ஸ் இது வந்து பதவி ஏற்கிறாரு 1966. அவரோட கல்லறை தான் இது. அவர் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் இந்த நாட்டோட இதாக இருந்திருக்காருங்க. தேங்க்யூ. கமுசு பண்டா, நான் சொன்னேன்ல ஹேஸ்டிங்ஸ் கமுசு பண்டாங்க, அதாங்க ஒரு முழு நேம். ஃபாதர் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் மாலாவி நேஷன் டாக்டர் ஹிஸ் எக்ஸலன்சி ஹேஸ்டிங்ஸ் கமுசு பண்டா 99 வருஷம் உயிரோடு வந்திருக்காரு. 1898 பிறந்தவர் 1997 இறந்துருக்காரு. சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்தார், இங்கே ஜோஹானஸ்பர்க் பக்கத்தில். இவர் தான் அவர். ஸோ இவரோட ஒரு சைடு தானே இப்போ பார்த்துருக்கோம், இன்னொரு சைடு கீழே போய் பேசுவாருங்க. ஸோ முதல் பிரசிடெண்ட் டாக்டர் ஹேஸ்டிங்ஸ் பண்டா அவர்களுக்கு நன்றி. இந்த நாடு உருவாகிறதுக்கு சுதந்திரம் அடைகிறதுக்கு போராடி பாடுபட்ட முதல் பிரசிடெண்ட். தேங்க்யூ ஃபாதர் ஆஃப் நேஷன் ஹேஸ்டிங்ஸ் பண்டா. தேங்க்யூ பிரதர். See you. So that is a presidential one, parliament. ஓகே, பார்லமெண்ட் அந்த பக்கம் இருக்குங்க. உள்ளே போக முடியாது, பட் இங்கேயே அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில. இதாங்க மாலாவி ஃப்ளாகு, பிளாக்கு, ரெட்டு, க்ரீனு. ஸோ பிளாக் வந்து இந்த ஆஃப்ரிக்கன் மக்களை குறிக்கிறது, சிவப்பம் வந்து இவங்களோட சுதந்திரத்துக்காக இவங்க பட்ட அந்த ஸ்ட்ரகிளை குறிக்கிறது, பச்சைங்கிறது இந்த நாட்டோட இயற்கை வளத்தை குறிக்கிறது. பட் முக்கியமான விஷயம் இதில் வந்து பார்க்குறது என்னென்னா, அந்த கருப்புக்கு மேலே ஒரு சூரியன் வந்து உதிக்கிற மாதிரி ஒரு இது போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அது குவாச்சானா அதுதான் த டான் அப்படின்னு அர்த்தம், சூரியன் உதிக்கிறது. ஸோ இது என்னென்னா, இந்த நாட்டோட சுதந்திரம் வந்து எல்லா தடைகளையும் மீறி ஒரு புது நாடு உருவாகுது, உதயமாகுது அப்படிங்கிற மீனிங் தான் வந்து அந்த டான்னு சொல்ல வராங்க. ஸோ அது வந்து இந்த லோக்கல் சேச்சா லாங்குவேஜில் குவாச்சா. ஸோ அதான் அந்த நாட்டோட கரன்சியாகவே மாலாவி குவாச்சா அப்படின்னு வச்சுட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த பிரசிடெண்ட்டோட ஒரு முகத்தை பார்த்துட்டோம், இந்த பிரசிடெண்ட்டோட மறுமுகத்தை பார்த்துருவோமா? ஸோ 1964 பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு, 1966 பிரசிடெண்ட் ஆகிறாரு. அதுக்கப்புறம் 5 வருஷம் அந்த டைமில் என்னென்னா உங்களுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அமைக்கிறாங்க, 5 வருஷம் ஆளலாம். 5 வருஷம் ஆள்றாரு. 1971 ஆகுது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் எலெக்ஷன் வரணும் அப்படின்ல. அப்போ அவருக்கு மனசில் தோணுது, இது எதுக்கு எலெக்ஷனை வச்சுக்கிட்டு மறுபடியும் இன்னொருத்தர் 2-3 பேர் போட்டி போட்டு அதுக்கப்புறம் நான் மறுபடியும் செலக்ட் ஆகிறது, நான் தான் நிரந்தர பிரசிடெண்ட் ஆஃப் மாலாவின்னு அறிவிச்சிட்டா அப்படின்னு யோசனை வருது. அவங்க பார்ட்டி மாலாவி காங்கிரஸ் பார்ட்டி. ஸோ அதில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி அவங்களும் முன்மொழிகிறாங்க, இனிமேல் இவர் தான் நிரந்தர பிரசிடெண்ட், அதாவது எங்கள் கட்சிக்கு நிரந்தர தலைவர் இவர் தான், இந்த நாட்டுக்கு நிரந்தர பிரசிடெண்ட் இந்த ஹேஸ்டிங்ஸ் பண்டா தான் அப்படின்னு. ஸோ அதை கான்ஸ்டியூஷனையே வந்து உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் வச்சு மாற்றி நிரந்தர பிரசிடெண்ட், அதாவது பிரசிடெண்ட் ஃபார் லைஃப் ஆஃப் மாலாவின்னு தன்னைத்தானே முதல் முறையாக அறிவிக்கிறார். 1971 தேர்தலே நடக்கலை. 1994 வரைக்கும் ஆல்மோஸ்ட் 30 வருஷம் இந்த நாட்டை ஆள்றாருங்க ஒத்த பிரசிடெண்ட்டாக. சிங்கிள் பார்ட்டி, வேறு எந்த பார்ட்டி உருவானாலும் அதை வந்து சிதைக்கிறது, அரசியல் எதிரிகளை வந்து பிடிச்சி ஜெயிலில் போடுறது, கொல்றதுன்னு இப்படி வந்து மிகப்பெரிய லெவலில் அட்டூழியம் பண்ணுறாரு. மக்கள் வந்து கொதித்தெழுறாங்க. பட் நல்ல விஷயங்களும் பண்ணியிருக்காரு. மாலாவிக்கு நிறைய மாற்றங்கள்லாம் உருவாகுது. மாலாவியில் நிறைய என்ன சொல்கிறது, வளர்ச்சியை நோக்கி போகுது. ஆனால் அதே சமயம் டிக்டேட்டர்ஷிப் அதுவும் அந்த மாதிரியும் இருக்கார். இப்படி போயிட்டு இருக்கும்போது 1990s மிகப்பெரிய லெவலில் மக்கள் போராட்டமாக உருவாகுது. நிறைய மற்ற கட்சிகள்லாம் உருவாகி போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து 1994 மக்கள் பெரிய லெவலில் போராட்டம் பண்ணதில் முதல் முறையாக வந்து எலெக்ஷன் வைக்கிறதுன்னு முடிவு பண்ணி மறுபடியும் இன்னொரு பார்ட்டியும் இவங்களும் வந்து மோதுறாங்க. மல்டி பார்ட்டி எலெக்ஷன் டெமோக்ரஸியாக உருவாகுது மாலாவி. 94 குசுலுவா அவர் நான் கீழே போடுறேன் உங்களுக்கு பேர் மானதுக்கு, முதல் 2வது பிரசிடெண்ட் அவர் தான் 30 வருஷம் கழிச்சு. பட் ஆனால் அவர் வந்து இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர். ஸோ அவர் வந்து பிரசிடெண்ட் ஆகிறாரு. அவர் ஒரு 10 வருஷம் இருக்கார். பட் ரீசெண்டாக வந்து ஹசரஸ்ன்னு நினைக்கிறேன், அவர் பேர் உங்களுக்கு கீழே போடுறேன், அவர் தான் பிரசிடெண்ட்டாக இருக்கார். அவர் வந்து அந்த பழைய பார்ட்டியை சேர்ந்தவர், அதாவது மாலாவி காங்கிரஸ் பார்ட்டியாக. ஸோ அந்த எதிர்த்து இன்னொரு பார்ட்டி உருவாச்சில், அதுக்கு பேர் வந்து UDF, யூனியன் ஆஃப் டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று.
ஸோ இப்படி தாங்க வந்து இதாகுது. சும்மா ஃப்ரண்ட்டில் உட்காந்துருந்தவர் அழகாக நானே பேசிட்டு வந்திருப்பேன். இதுக்கு ஒரு குட்டி பணம் கொடுத்து சரி பரவாயில்ல விடுங்க. 1964 ஜூலை 6 தான் இந்த நாட்டுக்கு வந்து சுதந்திரம் கிடச்சிது. அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் இதை கைப்பற்றும் போது பிரிட்டிஷ் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா ப்ரொடெக்டரேட்டுங்கிற பேரில் இருந்தது இந்த நாடு. அதுக்கப்புறம் 1907 நியாசா லேண்ட் அப்படின்னு மாற்றுறாங்க. நியாசா அப்படின்னா இவங்களோட சேச்சா லாங்குவேஜில் லேக்குன்னு அர்த்தவங்க. எப்படி லேக் மாலாவியை வந்து முதல் முறையாக அந்த இவர் நம்ம பார்த்தார்ல, நம்ம சொல்லியிருந்தோம்ல டேவிட் லிவிங்ஸ்டன், அந்த எக்ஸ்ப்ளோரர் இது மிஷினரி. ஸோ அவர் தானே முதல் முறையாக அந்த விக்டோரியா ஃபால்ஸ் வந்து பார்த்துட்டு பிரம்மாண்டத்தை பார்த்து விக்டோரியா ஃபால்ஸ்னு பேர் வைக்கிறாரு. அப்புறம் இந்த லேக்கை வந்து பார்த்துட்டு லேக் நியாசான்னு பேர் வைக்கிறாரு. பட் லேக் நியாசா 1964 அப்புறம் இந்த நாடு மாலாவி அப்படிங்கிற பேர் மாற்றினதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் ஆஃப் மாலாவின்னு பேர் மாற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு லேக்கையும் வந்து லேக் நியாசாவை லேக் மாலாவி ஆக்கிட்டாங்க. ஸோ இப்படி தாங்க இந்த நாடு உருவாச்சு. பிரிட்டிஷ் கையிலேருந்து நியாசா லேண்ட் ஆகி நியாசா லேண்ட் ரிப்பப்ளிக் ஆஃப் மாலாவி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ மெயினாக இந்த இடத்துல தான் வந்து நான் வந்து ஹிஸ்ட்ரி சொல்லணும்னு நினச்சேன். இவரோட மசூலியம், ஃபாதர் ஆஃப் த நேஷன் மற்றும் இந்த ஃப்ளாகு, அப்புறம் அந்த பார்லமெண்ட். இந்த பார்லமெண்ட்லாம் 1964 சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் கட்டியிருக்காங்க. பயங்கரமான கட்டடக்கலைங்க, ஆர்கிடெக்சரில் கட்டியிருக்காங்க. இது பாருங்க, சும்மா அந்த பெரிய பெரிய காலம்ஸ்லாம் வச்சு சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு பிக்சர்ஸ் வேணால் போடுறேன், எடுக்க முடியுமான்னு தெரில. மேபி கூப்பிட்டுக்கு இது பிரச்சனை பண்ணாலும் பண்ணலாம் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் பிக்சர்ஸ் போடுறேன், பார்த்துருங்க. அப்படியே வந்தாச்சு, கிளம்புவோம். ஸோ ஃபாதராக இருந்தவர் நாட்டுக்கே வந்து எதிரியாகவும் மாறினது கதை இதுதான். இது எதிர்பார்க்கல நீங்கள். நிறைய ஃபாதர் ஆஃப் நேஷன்லாம் அப்படியே மிகப்பெரிய லெவலில் நாட்டை முன்னேறிட்டோ அல்லது நல்லது செஞ்சுட்டோ தான் இறந்துருக்காங்க. ஃபாதராக இருந்தவர் அப்படியே ஒரு சின்ன விஷயத்தில் மாறினது மிகப்பெரிய லெவலில் மாற்றி அது இதாகிடுச்சு. ஓகேங்க, பர்மிஷன் வாங்கிட்டேங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. பாருங்க, அட்டகாசமான பார்லமெண்ட்டு. அதுக்கு ஏதோ பர்மிஷன் வாங்கணுமா உள்ளேலாம் போகிறதுக்கு. நான் உள்ளேலாம் போடுங்க, வெளியே மட்டும் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுமான்னு கேட்டேன், ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்திருக்கோம், நம்ம எதுவும் பயப்பட இல்லைங்க. இந்த சிலைக்கு மேலே போகக்கூடாதுன்ட்டாங்க, சிலைக்கு முன்னாடியே எடுத்துக்கலாம். ஸோ என்ன தான் இதாக இருந்தாலும் ஒரு பிரமாதமான வித்தியாசமான பார்லமெண்ட்டு. நம்ம ஊர் அந்த மதுரை ஆயிரங்கால் மண்டபம் மாதிரி இங்கே பாருங்கள், நிறைய பெரிய பெரிய காலம்ஸ் வச்சு இது பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. நாட்டோட முதல் பிரசிடெண்ட் தேசத்தந்தை ஹேஸ்டிங்ஸ் பண்டா அவர்களோட ஃபோட்டோலாம் இருக்குது. நல்லவராக இருந்தவர் ஏன் இப்படி மாறுறாருங்கிறத ஒரு வருத்தம். சூப்பராக இருக்குங்க. சரி, நல்லா இருக்கா? பண்ணிட்டு போகிறேன் நான். அப்படியே பார்த்துட்டு வெளியே வந்துட்டேங்க. இந்த பார்லமெண்ட் பில்டிங்க்கு ஒரு நன்றி, பாய். போகலாம். போலீஸ்க்கும் நன்றி சொல்லிட்டேன். பர்மிஷன் கேட்டு போகிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேன்ட்டாங்க. சில பேர் ஓகே சொல்லுவாங்க, சில பேர் ஓகே பண்ண மாட்டேங்கிறாங்க. டிபெண்ட்ஸ். இந்த இடம் சூப்பராக இருக்குது. நிறுத்துனா தம்பி நிறுத்துறாரு. யூ கோ ஸ்ட்ரைட் த வைல்ட் லைஃப் சென்டர். வைல்ட் லைஃப் லிலாங்வி வைல்ட் லைஃப் சென்டர். ஓகே, யூ ஆர் போடா. ஐ எம் a tourist, India. Yeah. I go Lilangvi Wildlife Center. Can I get him there? Yeah. Okay, thank you. இது பைக் டாக்ஸியா இல்லை சும்மா எடுத்துறாரான்னு தெரில. சரி, எதிர்பார்த்தாருன்னா பணம் கொடுத்துருவோம். இந்த வழியாக தான், ஒரே ரோடு தான். What's your name? Charles. Nice. Thank you, brother. My name is Kumar. ஃபுல்லாக காட்டு தான் உள்ளுக்குள்ள, எல்லாம் வைல்ட் லைஃப் சென்டர் தான். தம்பி கொண்டு வந்து விட்டு போயிட்டாரு. இங்கே வந்த இதுதாங்க லிலாங்வி வைல்ட் லைஃப் சென்டர். Yeah, it's here. Okay. But because of electron. This is to inform that because of the Lilongwe closed. எலெக்ஷன் நடக்குது இல்லைங்க, ஜென்ரல் எலெக்ஷன்ஸ்னால வந்து 5 நாள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆடா கொடுமையே. ஓ, ஐ எம் a tourist. Can you please allow just 1 hour I just roam around and come? Yes. So that side I can go to the forest reserve? Yeah, this side there is gate like this. Okay. Yeah, cross left hand side, you just walk there. But not inside the forest, no. Yeah, there is office this way, then go to Alan. What is the name of that? Longo Life, Old Sanctuary. Old Sanctuary. Oh, Old Sanctuary. Yeah, Old Sanctuary. Old Sanctuary. Yeah. That is open. Yeah, open. நடு காட்டுக்குள்ளே ஒரு சிட்டி அமைச்சிருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லாகவே காடு தான் இது. பக்காவாக ரோடு போட்டு எப்படி இருக்குது பாருங்க இந்த இடம். சரி பாவம், அதுக்கு போக முடியுமா என்னன்னு தெரியல. கால் வேறு வலிக்குது, டயர்டாக இருக்குது. ஆஹா, சூரியன் வேறு அப்படி அடிக்குது.
முடியலை, வேற எங்கே போகிறது எனக்கு தெரியலையே. பக்கம் அப்படியே நடப்பாங்க காட்டை ஒட்டி. இது பார்த்தீங்களா, பிரிட்டிஷ் ஆண்டதுனால நம்ம ஊர் மாதிரியே தாங்க எல்லாமே வந்து ரோடோட லெஃப்டில் தான் ஓட்டுறாங்க. ரைட் ஹேண்ட் டிரைவு, பட் ஆனால் கீப் லெஃப்ட்டு. இந்த ரோடை பார்த்தா ஏதோ ஒரு பயங்கரமான வளர்ச்சியடைந்த நாடு மாதிரி, ஓரளவுக்கு வளர்ச்சியடைந்த நாடு மாதிரி இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி. பட் ஆனால் புவரஸ்ட் கண்ட்ரி ஆஃப்ரிக்கா. அதாவது உலகில் 10 ஏழ்மையான நாடுகளில் 8-9 நாடுகள் ஆஃப்ரிக்காவில் தாங்க இருக்குது. முக்கியமாக புருண்டி, சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் ரிப்பப்ளிக்கு, சவுத் சூடான், மொசம்பிக்கு, நம்ம இப்போ இருக்கிற மாலாவி, இது எல்லாமே ரொம்ப புவர் கண்ட்ரிஸ். இப்போ நம்ம கென்யா, டென்சானியாலாம் இருக்கலைங்க, அதெல்லாம் புவர் கண்ட்ரிஸ் கிடையாது, ஓரளவுக்கு டெவலப்பிங் கண்ட்ரிஸ் தான். அப்புறம் வந்து வேற என்ன, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, இது எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து இது உங்களுக்கு இருக்குது ஒமன் மாதிரி, யெமன் டாப் 10ல் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் தான் உலகத்திலே மிக ஏழ்மையான நாடுகள். இந்த பக்கம் வழிபாடு பிடிச்சிருக்காங்க, போக முடியுமா காட்டுக்குள்ளே? சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த பக்கம் ஒரு காடு அழகாக வந்து இது வேலி மாதிரி போட்டுச்சிருக்காங்க. பட் ரெண்டு எல்லாம் ஒன்று தான், சும்மா லைட்டாக இது வரைக்கும் போயிட்டு வருவோமா. மிருகங்கள்லாம் பெருசாக இருக்காது, ஒரு சில மான்கள் இந்த மாதிரி பார்க்கலாம். அதாவது இந்த மெயின் இங்கேயும் வந்து மாலாவியில் ஒரு 4-5 நேஷ்னல் பார்க் இருக்குங்க. அது டென்சானியா, கென்யா அளவுக்கு மிகப்பெரிய லெவலெலாம் இல்லை, பட் ஓரளவுக்கு இருக்குது. பிக் 5 அனிமல்ஸ் இருக்குது, ஆனால் ரொம்ப கம்மியான நம்பரில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி காட்டில் வந்து இந்த மாதிரி இதாகிற மிருகங்கள் இருக்குல்ல, அதாவது கைவிடப்பட்ட மிருகங்கள், அதாவது அடிபட்ட மிருகங்கள், இது எல்லாத்தையுமே இங்கே கொண்டு வந்து ஒரு மாதிரி சரணாலயம் மாதிரி பாதுகாக்கிறாங்க. ஸோ அதான் இதோட இது. நம்ம மசை மராவே பார்த்துட்டோம், அதனால் பெரிய இம்பேக்ட் இதில் இருக்காது. இப்படி இருந்தாலும் சும்மா காட்டுக்குள்ளே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரெக் வாக் மாதிரி உங்களை கூப்பிட்டு போகலான்னு நினச்சேன். அதுதான் மூடிட்டேன் அப்படின்ட்டாங்க. இதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது, என்ன இங்கே வேலி போட்டிருக்காங்க, அதான் வித்தியாசம். எவ்வளவு காஞ்சி போய் இருக்குது பாருங்கள், எல்லா இலையும் விழுந்துருச்சு கீழே. சரி, இது மேலே ஒன்றும் இல்லை, நல்ல வேலை உள்ளே போயிருந்தாலும் இப்படி தான் இருக்க மாட்டேருக்குது காடு. போகலாம் வாங்க, ஒரு குட்டி ட்ரெக்கிங் மாதிரி வந்தாச்சு. ஒரு 200 மீட்ரு போட கிடச்சிது. நம்பர் 3000 கேட்டார், இப்போ நான் 2000 பேசுகிறேன். நம்ம ஹோட்டல் பக்கத்தில் இருக்க அந்த ஓல்டு டவுனுக்கு போய்ட்டு சொல்லி 2000 போயிடலாம். பாருங்கள், நிசான் மோட்டார்ஸு, மிஸ்டிபிஷி மோட்டார்ஸ், இம்பீரியல், ரோடு இது எல்லாமே நல்லா டெவலப்டாக இருக்குது. இங்கெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் மால்ஸு, மெகா ஸ்டோர், ஃபுட் கோர்ட்டு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த நாடு நம்மளால் ஏழ்மையான நாடுன்னு சொல்லவே முடியாது. இது ஏரியா கீழே எல்லாம் விவசாய நிலங்கள் இருக்குங்க. சோளம் தான் போட்டிருக்காங்க கீழே ஃபுல்லாக. ஓல்ட் டவுன் ஏரியா பக்கத்தில். பட் இங்கேயே ஒரு பெரிய இது மால் தான் பார்த்தோம்ல, சிட்டி மால். இன்சூரன்ஸு இங்கெல்லாம் ஜோன் வைஸாக பிரிச்சுருக்காங்க. இப்போ நம்ம போகிறது பார்த்திங்கன்னா Zone 2. ஸோ இந்த மாதிரி நிறையா ஜோன்ஸ் இருக்குது. Zone 1, Zone 2, Zone 3 அப்படின்னு அங்கங்கே வச்சுருக்காங்க. ஏரியா பேர் வைக்க பதிலாக நம்பர் வச்சு வச்சுட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஓகே. ஸோ இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுங்க. ஓகே. get down there. Flea market. That's right. Yeah. மீண்டும் வந்துட்டோம் மிலாங்கி நதிக்கு. அது பிரிட்ஜு, மெயின் பிரிட்ஜ் போயிட்டுருக்காங்க, எல்லாம் மக்கள் சைடில் தான் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. மறுபடியும் ஓல்டு டவுன் மார்க்கெட் ஏரியா வந்தாச்சுங்க. தேங்க்யூ. இதுதான் பெரிய நோட்டு இருக்கிறதுலையே, ஆல்மோஸ்ட் $2. ஓகே, தேங்க்யூ பிரதர். மொத்தம் 3000 கொடுத்துட்டாரு. தேங்க்யூ பிரதர். ஓகே, சரிங்க, அப்படியே போகலாம். ஸோ மணி வந்து 4:15. சும்மா களை கட்டுது மார்க்கெட்டு, ஓல்டு டவுனும். சாயங்காலம் ஒரு டீ குடித்தா தான் நல்லாயிருக்கும். அதுவும் மாலாவி டீ வந்து முக்கியமானது, ஃபேமஸ்ஸு, எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறாங்க. ஆனால் டீ பெருசாக எங்கேயும் விற்க மாட்டேங்கிறாங்க. இப்போ கென்யாலெலாம் முக்கு விற்றாங்க, கென்யா, டென்சானியாலெலாம் பார்த்தோம். இங்கே டீயே பெருசாக கிடைக்க மாட்டேங்குது. ஓல்டு டவுன் அப்படியே நடந்து வந்துட்டுருக்குறோம். கீரை, அங்கே பாருங்கள், கீரையெல்லாம் வச்சுருக்காங்க.
ஸ்ட்ராபெரி இங்கேயும் வச்சுருக்காங்க, நம்ம வந்து வாங்கியிருக்கோம்ல. கீரை நிறைய இங்கே சாப்பிட்றாங்க, கீரை நிறைய இருக்குது. சரி ஓகே ஓகே விடு. அப்படியே இந்த பக்கம் வந்துட்டோம். இங்கே பாருங்க அட்டகாசமான ஜாமா மஸ்ஜித் மாஸ்க்குங்க. இல்லாங்கியோட மெயின் மாஸ்க் இதுதான். என்னதான் வந்து மாலாவியில் பெரிய லெவலில் அந்த அரபிக் ஸ்வாஹிலி இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைன்னா கூட இங்கேயும் வந்து கொஞ்சம் இது நடந்தது, உள்ளே வந்தாங்க கொஞ்சம். அதனால் இங்கேயும் வந்து இஸ்லாம் மக்கள் கடைப்பிடிக்க ஆரம்பித்தாங்க 8ஆம் நூற்றாண்டுலேருந்து. ஸோ அப்படி உருவானது தான் இஸ்லாம். கொஞ்சம் 20% மக்கள் இந்த நாட்டில் இஸ்லாம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. பாருங்க நல்லா இருக்கு இந்த மாஸ்க்கு. அவ்வளோதாங்க, வந்தாச்சுங்க நம்மளோட லாட்ஜ், கிறிஸ்டல் லாட்ஜ். காலையில் ஆரம்பித்த இடத்துக்கே வந்துடுறோம். இங்கே விற்கிறது எல்லாமே வந்து ஃப்ளீ மார்க்கெட்டு தாங்க, செகண்ட் ஹேண்டு பொருட்கள் தான். பட் ஓகே, இங்கே இருக்க மக்கள் பாவம் புதுசு வாங்க முடியாது, பயங்கர வறுமையில் இருக்காங்க. வறுமை ப்ளஸ் பண மதிப்பிழப்பு எல்லாம் சேர்ந்து அநியாயத்துக்கு எங்களை வாட்டி எடுக்குது. மணி 4:45 வந்தாச்சு கிறிஸ்டல் லாட்ஜுங்க. அப்படியே போகலாம் நம்மளோட லாட்ஜுக்கு. ஸோ போய் ரூமில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டில் லிலாமிங் எப்படி இருக்குது ஓல்டு டவுன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. ஒரு 6:30 மணிக்கு அப்படியே கீழே போயிட்டு அப்படியே இந்த நைட் லைஃப் எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பெருசாக இருக்காது, ஆனால் ஒரு த்ரில்லிங்காக அனுபவத்துக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அப்படியே ரூம் போகலாம் வாங்க. மாலை 6:30ங்க, இருட்டிடுச்சு நல்லா. இங்கெல்லாம் வந்து 5:40க்கே சன்செட்டு, 6 மணிக்கெல்லாம் இருட்டு ஆயிரும். நேற்று போய் சாப்பிடும் போதே பயங்கரமாக இருந்தது. ஸ்ட்ரீட் லைட்டு ஒன்றும் கிடையாதுங்க. இங்கே மெயின் டவுனில் இருக்கோம். இங்கே பாருங்கள், ஒரு மார்க்கெட் ஏரியா, ஒரு லைட்டு கூட கிடையாது எங்கேயுமே. அப்படியே நைட்டில் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாமா. இந்த ரூட்டில் போனோம்னா அந்த பக்கம் பஸ் ஸ்டேஷன், அப்படியே போயிட்டு நம்ம வந்து போய் பஸ் டிக்கெட் புக் பண்ணலாம். ஓப்பனாக இருந்ததுன்னா நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு பஸ்ஸு. இங்கேருந்து தஞ்சேனியா பார்டர் டவுனுங்க. ஸோ அங்கே தான் போகிறோம். ஸோ போயிட்டு டிக்கெட் எடுத்து இது பண்ணலாம் வாங்க. ஸோ இது மெயின் ரூட்டு. இந்த பக்கம் பாருங்கள், ஒரே பாரு, சாப்பாட்டு கடை அதெல்லாம் இருக்குது. ஸோ ஒரே பயங்கரமாக போயிட்டுருக்கு ரெட் கலரில். நம்ம அப்படியே போகலாம். உள்ளே எல்லாமே வீடியோ எடுத்தோம், டென்ஷன் ஆகிடுவாங்க. அப்படி போனால் அந்த பக்கம் பஸ் ஸ்டேஷன் இப்போ எடுக்க வேண்டியது தான். நைட்டே பயங்கரமாக இருக்குதுப்பா. இந்த ஓரளவுக்கு அங்கங்கே லைட் இருக்குது. ஸ்ட்ரீட் லைட்னு எதுவுமே கிடையாதுங்க. அங்கங்கே கடையில் அவங்க வச்சுருக்க லைட்டு தான். நியாயத்துக்கு திக்குன்னு இருக்குது. யாராவது வந்து கேமராவை டப்புன்னு பிடிங்கிடுவாங்களோ அப்படின்னு. ஏன்னா ரிசல்ட் வேறு வரப்போதா. மக்கள்லாம் பொலிட்டிக்ஸில் பயங்கர டென்ஷனில் இருப்பாங்க. இந்த டூர் தான் கேப்டன் டூர்ஸ், இந்த பஸ் கம்பெனி. காலையில் இங்கே வரும்போது கேட்டுட்டு போனேன் பஸ் இருக்கா என்ன ஏதுன்னு. சாங்வி அப்படிங்கிற இடங்க, இங்கேருந்து 650 கிலோமீட்டர் பயணம் பண்ணணும். நார்த்தில் டன்சேனியா மாலாவியில் பார்டரில் இருக்கிறது தான் அந்த சாங்வி டவுன். சாங்விங்கிறது மாலாவியோட பார்டரில் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு இமிக்ரேஷன் முடிச்சுட்டு கிராஸ் பண்ணோம்னா டன்சானியாக்குள்ளே போயிடலாம். டன்சானியாக்குள்ளே போயிட்டு தான் நம்ம அடுத்த நேரான எய்தர் புருண்டியோ இல்லைனா வந்து ருவாண்டாவோ போக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு டன்சானியாக்குள்ளே என்ட்ராயே ஆகணும். அதுக்கு அந்த சாங்கி பார்டர் போயே ஆகணும். அதுக்கு நம்ம பஸ்ஸில் டிக்கெட் எடுத்தே ஆகணும். அதுக்கு தான் வந்திருக்கோம் வாங்க. இங்கே தான் கலவை வந்திருப்பேன். ஹலோ, டிக்கெட் ஃபார் சாங்வி டுமாரோ இருக்கு. நான் இது பண்ணுறாங்க, முடிச்சுட்டு பேசுகிறேன். நாளைக்கு சாயங்காலம் 6 மணி பஸ்க்கு புக் பண்ணிட்டேங்க. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து பஸ் சீட்ரு 2+3. ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பர் மாதிரி வச்சுருக்காங்க பிரிண்ட்டு. அதில் வந்து எழுதிக்கிறாங்க எந்த சீட்டு வேணுமோ. பட் விண்டோ சீட் கிடச்சிருச்சு சென்டரில் 36 சீட் நம்பர். அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சது. பத்திரமா இதையும் வச்சுக்கணும். இது ஒரு ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கணும். இது இதான் மிஸ் பண்ணிட்டோம்னா முடிஞ்சுது. அவங்களே எழுதி வச்சுருக்காங்க பேர், பிரச்சனை இல்லை. பாருங்க, மார்க்கெட்டே கலையிலேருந்து காணப்படுகிறது. அங்கே பார் இதுன்னு தான் இருக்குது. நல்லா இருக்குல்ல இந்த இடமே. பாருங்க, பசங்களாம் ஒரே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே வந்தோம். பாருங்க, பீஃப் பார்பிக்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்லைஸ் வந்து 5000 ரூபாங்க, ஆல்மோஸ்ட் $1.50 150 ரூபா பக்கம் வரும். ஸோ கட் பண்ணி வச்சுருக்காங்க கிரில். தேங்க்யூ பிரதர். இங்கே பாருங்க, இது மாலாவி பொறுத்த வரைக்கும் கிரில்லையும் சாப்பிட்றாங்க, இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சும் சாப்பிட்றாங்க. ஓகே பிரதர், தேங்க்யூ. ஸோ நம்ம எண்ணெயில் பொரிச்சது வேண்டாம், கிரில் வாங்கியாச்சு. இது ஒரு குட்டி பாருங்க. எப்படி சாப்பிட வந்தேன், நம்மளே சாப்பிட்றலாமா? பார்பிக்யூ கறி நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட்டாக இருக்குது.
சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்கோம் அந்த பீஃப் பார்பிக்யூவை, கறி பார்பிக்யூ. இங்கே பாருங்கள், மணி 8, ஏதோ ஒரு 12 மணி ஆகிற மாதிரி ஒரு கருகும்னு எப்படி ஊரடங்கு மாதிரி ஆகிடுச்சுங்க. இந்த மாஸ்டரில் அங்கே இருக்குது. இப்போ தண்ணி பாட்டில் வாங்கணும். அப்படியே வந்துட்டு இருந்தேங்க. இங்கே பாருங்கள், ஃப்ரைட் எக் வச்சுருக்காங்க. 700ங்க. என்ன இங்கே பாருங்கள், இந்த வந்து வறுத்த முட்டை. No salt, yeah. Maybe salt, light salt, you just... Okay, thank you. ஸோ தண்ணி பாட்டில் எல்லாம் கடை இருக்குங்க இந்த பஸ் ஸ்டாண்டை ஒட்டியே. ஸோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு போயிடலாம். ஸ்ட்ரீட் லைட்டு பாருங்கள், எதுவுமே இல்லை பாருங்களேன். ஒரு கடையில் இருக்க குட்டி லைட்டு வச்சே ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ இதாக இருக்குது. கறி, கடலை. ஓகே, தேங்க்யூ. Groundnuts. 300 is small. No, this one. Yeah. Okay. 300. Okay, thank you. Welcome. அவ்வளோதாங்க. எப்படியெல்லாம் முடிக்கிறேன் பாருங்க. கிடைக்கிற இதெல்லாம் வச்சு சமைக்கணும். இதுதான் கான்செப்டே. 90s 93 94 95 அதெல்லாம் அப்போல்லாம் படத்துக்கு போனீங்களே முட்டை மோட்டா விற்பாங்க இன்டர்வல் அப்போ. அந்த ஞாபகம். சரி, ரொம்ப நாள் கழிச்சு முட்டை மோட்டா மறுபடியும் வறுத்த கடலை. இது 10 ரூபாய்க்கு வாங்கினேன். 300ங்கிறது 10 ரூபா. I want to see who are coding. Okay. You don't code anyone? You're coding anyone? No. I'm recording myself. You call yourself? Yeah. I was checking if you're coding. Oh. Yeah, speak. பார்த்தீங்களா, மற்றவங்களே யாரும் ரெக்கார்ட் பண்ணுறீங்களா, உன்னுங்களே ரெக்கார்ட் பண்ணுறீங்களா டவுட் பண்ணுறாரு. சாப்பிட்டு முடிச்சாச்சு. தண்ணி பாட்டில் வாங்கிட்டு ரூம் போக வேண்டியதான். தண்ணி பாட்டிலும் வாங்கிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த அம்மா வந்து சோளா பாப்கார்ன் வித் கடலையோடு கொடுக்குறாங்க. திஸ் பண்ணு 500ங்க இது. தேங்க்யூ. 20 ரூபா நம்ம ஊர் பணத்துக்கு. ஸோ பாப்கார்ன், தண்ணி பாட்டில் எல்லாம் வாங்கியாச்சு. நைட்டு பாருங்கள், இந்த பஸ் இருக்குது பாருங்கள், பிளான்டேர் போகிறது. சவுத்தில் இது ஒரு முக்கியமான சிட்டி. இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் பயணம் பண்ணோம். மக்களை ஏற்றிட்டு போவோம் லோக்கல் பஸ்ஸு. நம்ம அப்படியே நம்ம ரூம் போயிட்டு இந்த விளாக் கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? அவ்வளோதாங்க, ரூமுக்கு வந்தாச்சு. ஃபைனலாக இந்த விளாகை முடிச்சிடலாம்ப்பா இன்றைக்கி. பாப்கார்னு கூட கடலை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 500 குவாச்சா, 5 ரூபா வரும். முக்கியமாக நம்ம காலையில் சாப்பிடவே இல்லை பாருங்க. இன்னும் கொஞ்சம் நசுங்கிடுச்சு, பட் ஓகே, நல்லா இருக்கா. இனிப்பாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பட்ஜெட் பேக்கிங்கிறது இதுதான். கிடைக்கிற இடத்துல தங்கணும், கிடைக்கிறத சாப்பிட்டு மக்களாக சந்தோஷமாக ரான்ரியலாக ட்ராவல் பண்ணுறதாங்க பேக் பேக்கிங். சாதாரண மக்களோட சாதாரண உணவுகள், அவ்வளோதான். இவ்வளோ தான் பேக் பேக்கிங். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அட்டகாசமான மாலாவி நாட்டின் தலைநகரம் லிலாங்கி மற்றும் இதோட உணவுகள், மார்க்கெட், ஹிஸ்ட்ரி, அதோட பிரசிடெண்ட்டு, ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டோட ஒருமுகம், அப்புறம் மறுமுகம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அந்த வைல்ட் லைஃப் சென்ச்சுரி மட்டும் ஒழுங்காக பார்க்க முடியல, பட் பரவாயில்ல. மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறதா இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். ஒரு 4-5 வீடியோ பார்த்துட்டு நம்மளோட ரா அண்ட் ரியல் கண்டென்ட் பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ வேறு சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்த எபிசோடில் நாளைக்கு இங்கேருந்து நம்ம திரும்பவும் டன்சானியா பார்டர் போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே தான் ஒரு விஷயத்தை வந்து பக்கத்து ஊரில் இருக்க விஷயங்களை இன்னொரு எபிசோட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்புனாங்க இந்த நாட்டில் இருந்து. ஸோ வேறு சொல்கிறதுக்கு இல்லை, பார்க்கலாங்க. நன்றி, பாய்.